நம்ம வீட்டில் மட்டும் ஒரு பொருள் சேர்றதுக்கு அளவே இல்லை. இதெல்லாம் பயணம் கீழே குனிஞ்சு குனிஞ்சு போகிறோம். அது இல்லாமல் அது ஃபுல்லாமே இத்து போச்சு. ஆனால் இந்த டைம் மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துரும் தலையில். இவங்க வீடு எப்போ கட்டுறாங்களோ கட்டிட்டு போகிறாங்க. காஞ்ச துணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து எந்த வேலையுமே செய்யல போலயே. வீட்டு வேலை செஞ்சது மட்டும்தான் வேலையே இருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றா. மணி என்ன 3 மணி ஆச்சு. ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லை போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு அது சொல்லுவோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, அக்கா ஒன் டே விளாக் போடுங்க அக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒன் டே விளாக் போடலான் இருக்கேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சமைக்க தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டிருக்கேன், காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரசத்துக்கு போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நிறையா என்ன சொல்ல க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் வரும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு நோம்பி போட்டிருக்கனால அது எல்லாமே இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து போட்டேன், பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதில் இப்போ வந்து காய் வந்து போட போகிறேன். பாருங்கள், காய், மாங்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து போட போகிறேன். இந்த பக்கம் ரசத்துக்கு, இந்த பக்கம் தாளிப்புக்கு, இது வந்து பருப்பில் போட்ட தக்காளி. இப்போ வந்து இதை வந்து நான் பண்ண போகிறேன். சமைக்கிற வேலை என் வேலை, வெளியே அத்தை வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, அதிகமாக உள்ளே போய் காமிக்க முடியலனாலும் நான் அப்படியே இதை காமிக்கிறேன். ஓகேங்களா? ட்ரைபேட் வைக்கிறதுக்கு இந்த பக்கம் இடம் இல்லை. மாமா இருந்தால் பிடிப்பார். ட்ரைபேட் வச்சாலும் சரியாக ஃபோக்கஸ் ஆகாது. அதனால தான் நான் கையில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், காய் வந்து உள்ளே போட்டேன். மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே உள்ளே போட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து சாம்பார் பொடி இது எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம். உப்பு எல்லாமே போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பிச்சிடலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எப்போவுமே வந்து காயில் வதக்கி போட்டு தான் நான் வந்து சாம்பார் தாளிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு கடைசி சாம்பார் தாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தம்பி டீ டம்ளர் அங்கே இருக்கு பாரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கேன். தூரி விளையாடுறியா? கயிறு கட்டிக்கிட்டு இருக்கேன். துணி காய் கூட மேலே போட்டு தட்ட. மேலே இதில் போட்டுக்கலாம். கயிறு மேலே போட்டு உள்ளே வந்து கட்டுங்க, உள் பக்கமா. இல்லை உள் சைடு எல்லாம் பெட்ஷீட்லாம் அலாசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் போட்டு கயிறு போட்டு கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா காற்றுக்கு எங்கே போட்டாலும் நிற்காதனால கயிறு கட்டி போட்டால் கொஞ்சம் எல்லாம் கிளிப்பெல்லாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. சரி, அப்போ வெயிட்லெஸ் தான் போட முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி கெட்டி பெட்ஷீட்ல போட்டுட்டு தான் இருந்தோம். அப்போ தொங்கிட்டு தான் இருந்துச்சு. புதுசா என்னமா சொல்ற? அப்போ தொங்கிட்டு தான் இருந்துச்சு. வந்து சாம்பாருக்குள்ள எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது வந்து ரசத்துக்கு போட்டு அரைச்சிட்டு ரசத்தை அழிச்சிக்கிட்டோம்னா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற க்ளீனிங் வேலை தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே பாருங்கள், இது எல்லாமே சுத்தம் பண்ணணும். எல்லாமே ஒற்றை அடிச்சு விட்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும். எல்லாம் எப்படி கிடக்கு பாருங்க. இப்போ இதெல்லாமே நான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே எனக்கு வெளியே வேலை வந்து அத்தை செஞ்சிட்ருக்காங்க. தண்ணி வரனால வந்துட்டு டக்குன்னு அந்த வேலை முடிச்சிடலாம், டப்புன்னு தண்ணி நிப்பாட்டிடுவாங்கனால அத்தை வந்து அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்க, கீழெல்லாம் க்ளீன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவாட்டுற வேலை இருக்குது, மாவு கூரை போடணும். இத்தனை வேலையும் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், எல்லா நாளுமே இருக்காது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த வேலை இருக்குது. நாங்கள் அரிசி போட்டோம். ஏன் இப்படி கட்டியிருக்கிறேன்? ஜன்னலை எதுக்கு போய் சாத்த போறோம்? அது பொழுது நிக்குமா இருக்க போகுது. தேவையில்லை, எதுக்கு ஜன்னல் நீக்கிதான் இருக்க போகுது. இப்போ சாம்பாரில் போட்ட காயெல்லாம் வெந்துருச்சு. சாம்பார் வந்து தாளிச்சுக்கலாங்களா? இது பார்த்திங்கன்னா சீரகம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்குள்ளே தட்டி போடுறது தான். மாமா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஸ்க்ரீன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறார்.
அலாசி போடுறதுக்கு அத்தை கழட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்களாட்டு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இது தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதில் பூண்டு இருக்குது, கருவேப்பிலை வந்து கொட்டிடலாம். சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளி பார்த்திங்கன்னா பருப்பில் வேக வச்ச தக்காளி இதில் போட்டு வதக்கி போட்டுடலாம். அப்படியே இதிலே வதங்கிடும். இந்த பக்கம் வெந்துருச்சு. இதில் தாளிப்பு கொட்டலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கு வந்து நான் வந்து தாளிப்பு கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரகம் பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம சாம்பாருக்குள்ளே போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். வந்து கொஞ்சம் வாசமாக இருக்கும். அடுத்தது வந்து ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். மல்லித்தலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டேன், அலாசி சாம்பாருக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. அடுத்தது ரசம். ரசம் வந்து தாளித்து விட்டேங்க. அடுத்து வந்து சாம்பார் வந்து வெளியே வச்சுருக்கேன். அதை எடுத்து மாற்றிட்டு சாப்பாடு மாற்றி வச்சுட்டேன். ரசம் வந்து நுர கட்டினதுக்கப்புறம் ரசத்தை இறக்கிட்டு வெளியே வந்து சிங்கில் பாத்திரம் கிடக்குது, அதை விளக்கிட்டு நீ வீடெல்லாம் ஒற்றை அடிக்கிற வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். வந்து நுர கட்டிடுச்சு, நம்ம எடுத்து வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்டா நம்ம வீட்டில் மட்டும் ஒரு பொருள் சேர்றதுக்கு அளவே இல்லை. இதெல்லாம் பயனது தான். எதுக்கு தான் இத்தனை சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியல. எடுத்தும் போடக்கூடாது. என்னம்மா பண்ணுறீங்க? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, நீ தான் காலையில் அம்மா ஹெல்ப் பண்ண வேலை நீ பாட்டு போயிருக்க. நான் தண்ணியெல்லாம் குடிச்சு வச்சுட்டேன். எல்லாம் ஃபுல்லாக மாற்றி போட்டுருக்கு. கலக்க எடுத்துட்டு வேற போடலாம் அப்படின்னு. ஏன்னா எந்த பிஸ்க் ஆயிட்டுது இல்லை, அதனால போட்டுட்டு இருக்கேன். உருட்டுறது எப்படி கேட்கும் தெரியுங்களா? தடப்படன்னு மாங்காய் தெரியணும்ல. எப்போ மாங்காய் போட்டாலும் மாங்காவே இருக்க மாட்டேங்குதுங்கிறீங்க, அதனால இன்னைக்கு மாங்காயே போட்டுட்டு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி முழு மாங்காய் பாதி இருந்து சாம்பார்ல மறைச்சிருக்கே. ஓவரால் பண்ணியாச்சு. ஏன்னா அரிசி ஊற போட்டுட்டோம் மாவாட்டுறதுக்கு. இதை மட்டும் கொஞ்சம் பிரித்து மேய வர சொல்லியிருக்கோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சு போகிறோம். அது இல்லாமல் அது ஃபுல்லாமே இத்து போச்சு. ஆனால் இந்த டைம் மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக விழுந்துரும் தலையில். இவங்க வீடு எப்போ கட்டுறாங்களோ கட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் சரி பிரித்து நம்மனாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. தீபக் வருவான். சாப்பிடுங்க. சாப்பிட்டியா தங்க? சாப்பிட்டு அவர் கிளம்பிட்டார். அதே அவங்க எப்போ பிரித்து மேய போகிறாங்கன்னு தெரியல, அதனால் நம்மளே இப்போ பண்ணிக்கலாமாம்மா. நம்மளே இல்லை வர சொல்லியிருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா விழுந்துரும். இன்னொரு மழை பெஞ்சா விழுந்துரும். அதனால் வந்துட்டு சரி அதை என்ன பண்ணுறது, அதை பிரிச்சுட்டு நம்ம, ஏன்னா உள்ளே போக வரன்னு இருக்கிறாங்க தம்பி, அதனால் அது எப்படி இருந்தாலும் யார் தலையிலாவது விழுந்துரும். கட்டி போட்டு போயிருந்தாங்கனாச்சே வந்துட்டு அப்படியேனாச்சும் நாங்கள் கூட்டி சுத்தமாக வச்சுப்போம். அதையும் செய்யலை. அதனால் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே குட்டிச்சோறு தான். என்ன பண்ணுறது, நம்மக்கிட்டே அந்த அளவுக்கு செய்கிற அளவுக்கு காசும் இல்லை. ஏன்னா வந்துட்டு 1000 ரூபாய் பண்ணுற விஷயம் கிடையாது. ஜேசிபி வந்து தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியாமல் 10,000 ரூபாய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் பண்ணுறதே தெரியல. இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தா கூட அம்மா போடுவல்ல. சாப்பிட்டு வரட்டும். சாப்பிட்டு வரட்டும். செப்பு தேடிக்கிட்டு வரட்டும்ங்கிறியா? விளையாண்டு வந்திருக்கான்ல டயர்டில். சரோ இன்னும் வேலை மோயிலையா? வீடெல்லாம் கூட்டி விட்டு மீதி கைப்பட துணியெல்லாம் துவைச்சிட்டு சரி இப்போதான் கிச்சனுக்கு வந்துடுறோம். ரொம்ப வீடு வலிக்கிற வேலையெல்லாம் இருக்கு. சரி பொழுதே ஆயிரம் போல் இருக்கா?
துவைச்சிட்டு இருக்கேன் பாரு. சரி சரி சரி. மாவு ஆட்டிகிட்டு இருக்கியா? ஆமாம்மாம்மா, இந்த வேலை தான் கடைசி. மற்ற எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. நானும் குளிச்சுட்டேன், துணி துவைச்சி போட்டாச்சு, பாதி காஞ்ச துணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகே. அப்புறம் இந்த ஒரு வேலை முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து எந்த வேலையுமே செய்யல போலயே, வீட்டு வேலை செஞ்சது மட்டும்தான் வேலையே இருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றா. மணி என்ன 3 மணி ஆச்சு. ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லை போல. வந்து வேலையெல்லாம் முடிச்சு இங்கே பாருங்க, காலையில் போட்டிருந்த துணியும் துவைச்சி காஞ்சு எடுத்து வச்சுட்டோம். வாசல் வெளியும் கூட்டி விட்டுட்டோம். ஆமாம், பொழுதே போச்சு. பொழுதே போயிடுச்சு. போங்க சாமி, சுத்தம் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணால் பொழுதே போயிடுது. ஆமாம், எங்கள் ஊர் திருவிழானால நான் வந்து சுத்தம் பண்ணி, இல்லைன்னா எப்பவும் போல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலையை செஞ்சுருப்போம். சரி, பாருங்க, மொத்தமாக போய் முகம் கழுவிட்டு தலையெல்லாம் சீவுனாலே 6 மணி 6 மணி ஆயிரும். ஓகே, இதுதான் எங்களுடைய ஒன் டே விளாக் கேட்டிங்களே, அதனால இந்த அதாவது இன்னைக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆமாம், தம்பி ஸ்கூல் வந்து அனுப்புவோம்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேறு மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.